Let me start the recording. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விடுதலை. சில பேர் புதுசாக வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் கமிங். இது வந்து செவிக்கு உணவுன்னு சொல்லி ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். சயின்ஸ், டெக்னாலஜி, ஆர்ட்ஸ், அரசியல், பொலிட்டிக்ஸ் எல்லாமே. இது 12வது அமர்வு. இதில் வந்து சார் இன்னைக்கு வந்துட்டு திரு அட்வொகேட் விஜயன் அவர்கள் வந்து நமக்கு வந்து இந்த இடஒதுக்கீடு பற்றவும் அதோட அளவீடுகள் அதை பற்றி கொஞ்சம் பேசலாம், அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ வில் கிவ் இட் டு சார் ஃபர்ஸ்ட். சார் நீங்கள் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தென் வில் மூவ் இன் டு டிஸ்கஷன். என்னுடைய முதல் இன்ட்ரோடக்ஷனே ஒரு சின்ன முன்னுரையோடு தான் ஆரம்பிக்குது. சமூகம் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரே மாதிரி இல்லை. சமூகத்தில் வந்து புறக்கணிக்கப்பட்டவர்கள், வாய்ப்புகள் இல்லாதவர்கள், பொருளாதார ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ பலர் இருக்கிறார்கள். இவங்க அனைவருக்கும் ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு சமூக கடமை அப்படிங்கிற ஒரு கருத்துல எனக்கோ மற்றவர்களுக்கோ யாருக்குமே மாறு கருத்து இருக்கவே முடியாது. அந்த கருத்து வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய கருத்து. ஆனா பிரச்சனை ரியலா என்ன அப்படின்னு சொன்னாக்க, இடஒதுக்கீடுங்கிற விஷயம் நமக்கு ஏற்படுத்துகின்ற சில பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த இந்த இலக்கை நோக்கி நாம பயணிக்கிற மாதிரி நம்மளுடைய திட்ட அமைப்புகள் இருக்கா, செயல்பாடுகள் இருக்கா அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி பண்றதுதான் இந்த டிஸ்கஷனுடைய சென்ட்ரல் தீம். இதை வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி குன்றக்குடி அடிகளார் வந்து மண்ணும் மைந்தர்களும்னு ஆனந்த விடந்த ஒரு சீரியல் எழுதினார். அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, நான் இப்ப சொன்ன மாதிரிதான் சமூகத்துல கீழ்நிலையில் இருப்பவர்களும் பள்ளத்தில் இருப்பவர்கள் மேல வரத்துக்காகவும் இடஒதுக்கீடும் ஒரு வழி என்றால் அது கண்டிப்பாக செய்ய வேண்டியதுதான். ஆனால் அதை செய்வதற்காக சாதியின் பெயரால் சலுகைகளை கொடுத்து கொண்டிருந்தோம் என்றால் நாம் இடஒதுக்கீடை காப்பாற்றுவதற்காக ஜாதிகளை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏனென்றால் அவருடைய அடுத்த கருத்து என்னன்னா, தூறல்களால் பயிர்கள் விழுவதில்லை, அதனால சலுகைகளால் சமுதாயம் செழிப்பதில்லை. அப்ப இந்த சலுகையையும் தூறல்களையும் ஒரு பயனுள்ள ஒரு சமூக கட்டமைப்பா மாத்துறது எங்கேங்கிறதுல உள்ள வித்தியாசம்தான் எனக்கும் இடஒதுக்கீடு ஆதரிக்கிறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனா எல்லாரும் வந்து ஒரு சமூக கடமை இருக்கு, நாம எல்லாரும் ஒரே மாதிரியான ப்ரிவிலேஜோட இல்லை. என்னுடைய குழந்தைகளுக்கு இருக்கிற ப்ரிவிலேஜ் ஒரு கிராமத்துல இருக்க குழந்தைக்கோ, பொருளாதாரத்துல பின்னணி இருக்க குழந்தைக்கோ, சமூகத்துல இருக்கிறதும் இல்லை. இதை எப்படி செயல்படுத்திக்கிறது, இதை எப்படி இனங்கண்டு கொள்வது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே உள்ள பிரச்சனை. அடிப்படையா இன்னைக்கு இருக்கிற கோளாறு என்ன அப்படின்னாக்க, இத ஒரு அடிப்படையா வச்சு ஜாதியை காப்பாத்திட்டு என்ன பண்றோம்னா, எல்லாத்தையும் வந்து அளவீடு இருக்குல்ல, ஒரு பின்னணியில தங்கிய அளவு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அது அந்த அடிப்படையில செய்யாம நாம ஒரு சாதிய அடிப்படையிலேயே அது எலெக்ஷனுக்காகவோ இதுக்காகவோ பண்றோம். தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா இதனுடைய சிறந்த உதாரணம் ஒண்ணு இருக்கு. 1920, அதாவது அரசியலமைப்பு சட்டம் 50ல வரத்துக்கு முன்னாடியே 30 வருஷம் முன்னாடி கம்யூனல் ஜீவோ அப்படின்னு ஒரு ஜீவோ இருந்தது. அதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, இப்ப இருக்கிற மாதிரி பின்தங்கியவர்களுக்கு இல்ல, சமூகத்தில் இருக்கிற எல்லா கல்வி வாய்ப்பையும் வேலை வாய்ப்பையும் ஒரு 6 கிளாசிபிகேஷனா பிரிச்சுக்கிட்டாங்க. அதுல வந்து நான் பிராமின் ஹிந்துனா ஓபிசி இல்ல, தே ஆர் நாட் பிசி, தே ஆர் நான் பிராமின் ஹிந்து. அவங்களுக்கு 42%, பிசிக்கு 14%, 1920ல நான் சொல்றது. அப்புறம் பிராமின்ஸுக்கு 14%, எஸ்சி எஸ்டிக்கு 14%, ஆங்கிலோ இண்டியன் கிறிஸ்டியன்ஸுக்கு 7%, முஸ்லிம்ஸ்க்கு 7%. இந்த மாதிரி ஒரு அமைப்புல தான் கம்யூனல் ஜீவோ அப்படின்னு ஒண்ணு 1920ல இருந்தது.
இதுல ஒரு சின்ன ஒரு புள்ளி விவரம், ஒரு வேடிக்கையான புள்ளி விவரம் பார்த்தீங்கன்னா 1920 பிசி அப்படிங்கிற கணக்கெடுப்பு 14% தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு ஓபிசிங்கிறது வந்து 80% பீப்புளை ஓபிசி லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டோம். எல்லாரையும் ஓபிசின்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா அது அதனுடைய உண்மையான பர்பஸுக்கு அடையவே அடையாது. ஓபிசி அப்படின்னு சொன்னா பேக்வர்ட் கிளாஸஸ் பீப்புள் நம்ம சொல்லணும்னா அதுக்காக சில வரைமுறைகள் இருக்கு, அதுக்காக சில பீரியாடிக் செக்அப் இருக்கு. ஒரு முறை அனுபவிச்சவங்களே மீண்டும் மீண்டும் அனுபவிக்காம இருக்க தடுக்கிறதுக்கு இதெல்லாம் நாம வந்து தவற விட்டுட்டோம். ஜாதியில சிம்பிளா வச்சுட்டாக்க என்ன ஆயிடுது, நான் இந்த சமூகத்துக்கு செஞ்சேன், இந்த சமூகத்துக்கு செஞ்சேன்னா அது ஓட்டு போலரைசேஷனுக்கு வசதியா இருக்கிறதுனால அது இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஜாதிய மக்கள் காப்பாற்றுறதுக்கு முன்னாடி அரசாங்கம் தான் ஜாதியை காப்பாற்றிட்டு இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் தான் வந்து ஓபிசி லிஸ்டே வச்சிருக்காங்க. தனிநபர் யாரும் வீட்டுல லிஸ்ட், என் வீட்டு உள்ள நுழையும் போது என் லிஸ்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க யாருமே. அப்போ அரசாங்கம் தான் ஜாதியை காப்பாத்திட்டு மக்கள் காப்பாத்திக்கிறாங்கிறது சொல்றதை விட இந்த ரெண்டு குறைகளை நீட்டுட்டா சமூக நீதிங்கிறது சமூகத்துல பின்னடைந்தவர்கள் முன்னேறுவதற்காக ஒரு பீரியாடிக் அசஸ்மெண்ட்ல கொடுக்க வேண்டிய ஒரு பயிற்சி, ஒரு தேவை, ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், அது என்ன பேர் சொன்னாலும் சரி அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டாபிக்கினுடைய அடிப்படை விஷயம். இதுல ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, நான் அப்படியே அடுத்து லால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பேசிஸ். இதுல ஏதாவது உங்களுக்கு டயலாக் வேணும் இல்ல டிபேட் வேணும்னாக்க இதுல கேளுங்க, இதுக்கப்புறம் நான் அடுத்தது சொல்லிட்டு இருக்கேன். ஓகே சார், அந்த 20ல நீங்க சொன்னீங்கல்ல அந்த கம்யூனல் ஜீரோ, அது அவங்க என்ன பேசிஸ்ல அவங்க பிசி கிளாசிஃபை பண்ணாங்கன்னு தெரியுமா சார்? 20ல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 20ல வந்து உங்களுக்கு ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா செட்டியார் இந்த ஓபி அவங்க வந்து நான் பிராமின் ஹிந்துன்னு ஒண்ணு இருக்கு, அது பிசி இல்ல, அதுதான் ஹையஸ்ட் 42%. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபார்வேர்ட் ஆர் நான் ரிசர்வ்டு கம்யூனிட்டினா அது வந்து வெறும் பிராமின் மட்டும் இல்ல, தேர் ஆர் செட்டியார்ஸ், முதலியார்ஸ், பிள்ளை, சோ மெனி பீப்புள் ஆர் தேர். அவங்க எல்லாருமே நான் பிராமின் ஹிந்துஸ். அவங்க கொஞ்சம் ரிலேட்டிவ்லி லேண்டட் கிளாஸ் கம்பேர் டு தி பேக்வர்ட். அடுத்த விஷயம்தான் பேக்வர்ட். மோஸ்ட்லி வந்து நாம வந்து ஒரு நிலச்சுவாந்தாரி முறையில வந்ததுனால இன்னைக்கு இருக்கிற பேக்வர்ட்னஸ் வேற, அன்னைக்கு இருந்த பேக்வர்ட்னஸ் வேற. நிலம் வைத்திருப்பவர், நிலம் வைத்தில்லாதவர், அதுதான் வந்து அடிப்படையில வந்து ஒரு சமூகத்துல கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனால நிலம் இல்லாதவர்கள், நிலத்துல வேலை செய்கிறவர்கள், அவங்கெல்லாம் வந்து பேக்வேர்ட்னு சொல்லலாம், ஷெட்யூல் காஸ்ட்னு சொல்லலாம், இன்னும் அதுவும் சொல்லலாம். கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீம்ஸும் வேற ஒரு கேட்டகரியில வராங்க. கிறிஸ்டியன்ஸ்லாம் வந்து இப்ப நாகர்கோவில், திருநெல்வேலி அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எஜுகேட்டட் கம்யூனிட்டியா இருப்பாங்க. நிலம் இருக்காது, ஆனா ஒரு மிஷன் நிறைய வந்தது. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் மிஷன்ஸ் நிறைய வந்தது. கிறிஸ்டியன் எஜுகேஷன் வந்து இந்தியா, சவுத் இந்தியாவில் பர்டிகுலரா நிறைய இருந்ததுனால கிறிஸ்டியன்ஸ் வந்து ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் எஜுகேஷன் கொடுத்தாங்க. அதனால கன்வர்ஷன் கூட இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன் நாடார்பா, கிறிஸ்டியன் வெள்ளாளாம்பா, கிறிஸ்டியன் முதலியார்பா, எத்தனை எல்லாமே இருக்கு கிறிஸ்டியன்ல. அப்புறம் முஸ்லீம்ஸ் வந்து ஒரு தனி செக்ட். முஸ்லீம்ஸ்ல வந்து மோஸ்ட்லி வியாபாரத்தை நம்பி இருந்தாங்க. அவங்க வந்து நிலம் இருந்தாங்க அப்படின்னு இல்லை, ஒண்ணு இருந்தா பெரிய லெவல்ல நிலம் வச்சிருப்பாங்க, இல்ல அவங்க எல்லாம் வந்து இந்த ட்ரேடிங் அவுட் சைடு இந்தியா மாதிரி ட்ரேடிங்ல இருந்தாங்க. அதனால இதுதான் வந்து அப்ப இருந்தது. ஸோ ரொம்ப அடிப்படையா சொல்லணும்னா நிலம் வைத்திருப்பவர்கள், நிலம் வைத்தில்லாதவர்கள், அதுதான் வந்து சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகள்ல ஒரு அடிநாதம். எப்போ 1900, 1920, 1800 அந்த பீரியட்ல. ஓகே, இது இந்த பூனா பேக்டுக்கு அப்புறம் நடந்தது இல்லையா சார்? இல்ல, பூனா பேக்ட்லாம் வந்து இன்னும் சப்சிக்வெண்ட் லேட்டர் தான். ஓகே, அதெல்லாம் நான் காங்கிரஸ் கட்சியில வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நின்னதே 1919 1, 25 1. இது 1920 ஜிஓ எல்லாம் எப்ப வந்ததுனாக்க ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு பார்ட்டி. பெரும்பாலும் இந்த தியாகராஜர், பிடி அந்த மாதிரி இவங்க எல்லாம் இருந்தாங்கல்ல, காரைக்குடி செட்டியார்ஸ் அண்ட் முதலியார்ஸ் எல்லாம் வந்து பிராமின்ஸினுடைய டாமினேஷன் குறைக்கிறதுக்காக
அவங்களுக்கு வந்து தே வாண்டட் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். இப்ப இருக்கிற ரிசர்வேஷன் மாதிரி சோசியலி பேக்வர்ட்னஸ் ரெப்ரசன்டேஷன் இல்ல, கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி 6 classification they felt that is relevant to be classified on that. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க 227 ஓபிசி கம்யூனிட்டியும் 108 எம்பிசி கம்யூனிட்டியும் இருக்கு. அந்த 108 227 மறுபடியும் ஒரு 5-6 கம்யூனிட்டி சேர்த்திருப்பான். ஒரு சீரியல் நம்பர் தான் இது. சீரியல் நம்பர் 1 போட்டீங்கன்னா ஒரு 5-6 கம்யூனிட்டி இருக்கும். அதே மாதிரி சீரியல் நம்பர் 2 எடுத்தீங்கன்னாலும் ஒவ்வொன்றுலயும் ஒரு 4-5 கம்யூனிட்டி இருக்கும். ரஃப்லி ஒரு ஓபிசியில வந்து ஒரு 1000 கம்யூனிட்டியும் எம்பிசியில வந்து ஒரு 500 கம்யூனிட்டியும் இருக்கும். ஸோ ஒரு 1500 கம்யூனிட்டி வந்து கிட்டத்தட்ட கம்யூனிட்டி வைஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னீங்க, எல்லாருமே வந்து பேக்வேர்டா ஆகணும்னு சொல்லி கேட்டாங்க. நீங்க அப்படிதான் ஒரு சமூகத்துல 1920 இருந்தே இடஒதுக்கீடு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படி வச்சுக்கோ, இடஒதுக்கீடு வார்த்தை விட்டுருவோம், ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி வேணும்னாக்க, ரெப்ரசன்டேட்டிவ் எஜுகேஷன் வேணும்னா 20ல இருக்கிறதுல இப்ப குறைஞ்சிட்டு தானே வரணும். குறையாம ஏன் அது 30%, 40%, 80%? இப்போ வந்து 83% ஆஃப் தி பாப்புலேஷன் இஸ், தமிழ்நாடு பாப்புலேஷன் இஸ் பேக்வேர்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு. யார் பண்றா? கவர்மெண்ட்ல ஒரு ஜிஓ போடுற ஒரு பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன்ல இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர், இல்லை அவன் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜா கூட இருக்கலாம். அதை பத்தி இம்மெட்டீரியல். ஸோ பாயிண்ட் டு பி அட்ரஸ்ட் என்ன அப்படின்னா, நாம இந்த இடஒதுக்கீடுங்கிறத ஒரு ஜாதி வழி சலுகைகளா முழுசா திட்டமிட்டு கணக்கு போட்டு காப்பாத்திட்டு இருக்கோம். இது எதுக்கு உதவுதுனாக்க, அந்தந்த ஜாதிக்கு உதவுதா இல்லையாங்கிறது செகண்ட் கொஸ்டின். அரசியலுக்கு வந்து போலரைசேஷன் முக்கியம். எப்படி ஒரு ஓட்டை நான் கேட்ச் பண்ணணும்னா இந்து முஸ்லீம், இப்ப வேலுக்காக ஒரு ரத யாத்திரா மாதிரி வேல் யாத்ரா, அது மாதிரி இந்த கம்யூனல் வைஸ் இதை வந்து காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜாதிகளை யார் காப்பாத்துறாங்கன்னா அரசாங்கம் தான் காப்பாத்து. ஆனா பர்பஸ் என்ன சொல்றாங்க, ஜாதிகள் அற்ற சமூகம் வேணும்னு சொல்றாங்க. இது ஒரு முரண் தான், நகை முரண் தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். இதுக்கு அடுத்த கேள்வி சொல்லுங்க. நான் வந்து அப்புறமா லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பின்னாடி வாங்க. உங்களுக்கு ஏதாவது அடிப்படையா ஃபர்ஸ்டே ஐ வாண்ட் டு ரிமூவ் திஸ் டவுட் அப்படின்னு கேட்கணும்னாக்க யாரு இருந்தாலும் கேட்கலாம். இல்ல, ஜாதி வந்து அரசாங்கம் தான் காப்பாத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அரசாங்கம் ஒரு பக்கம் காப்பாத்திட்டு இருந்தாலும் சோசியல் பிராக்டிஸ்ல ஜாதிய நகர்த்தி வச்சுட்டு இங்க பெருசா ஈக்குவாலிட்டி, சோசியல் ஈக்குவாலிட்டி அப்படின்றது முந்திக்கு இப்ப நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஸ்டில் இட்ஸ் தேர் தானே. இல்ல, அதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்படி எடுத்துக்குவோம். அதாவது அரசாங்கம் இல்லாம சோசியல் பிராக்டிஸ்ங்கிறது எல்லா சொசைட்டிக்கும் ஒரு ஹேபிட் இருக்கு. வாட் இஸ் சோசியல் பிராக்டிஸ்? ஒரு கிளான், நம்ம எல்லாம் ஒரு கிளானா இருக்கும். கிளான்னாக்க ஒரு சின்ன கூட்டம், ஒரு பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கும். அந்த பழக்க வழக்கங்கள் தொடராம இருக்கும். ஆனா நம்மளுடைய உற்பத்தி முறை லேண்டட் கிளாஸ் இல்ல, எல்லாரும் எஜுகேஷன் வந்ததுனால, இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னுடைய ஃபாதர்ஸ் ஜெனரேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கேம் அவுட் ஆஃப் லேண்ட். தே ஆல் ஸ்டடீட் அண்ட் தே காட் ஜாப் ஒன்லி. படிச்சுட்டு வேலைக்கு போனவங்க தான். யாருமே வந்து நிலத்தை வச்சுக்கிட்டு அதுலதான் சம்பாரிச்சுலாம் இல்லை. ஏன்னா நிறைய வீட்டுல ஃபேமிலி வந்து பெருசாயிடுச்சு. அதனால இட் வில் நாட் நீட் தி பர்பஸ். அது ஒரு ஆஸ்பெக்ட். இதுல ஒரு ரெண்டாவது ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விமனை வந்து தனியா எடுத்துக்குவோம். யாரும் வந்து ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ பெண்களுக்கு இடஒதுக்கீடுன்னு கொடுக்கவே இல்லை. ஆனா பெண்கள் வந்து ஆண்களோட நிறைய ஃபேர் பண்றாங்க. அது இன்ஜினியரிங் காலேஜ் என்ட்ரன்ஸ் ஆகட்டும், எம்சிஏ ஆகட்டும், பிஎஸ்சி ஆகட்டும், எதுல விட்டாலும் இப்ப பண்ணுவாங்க. மிலிட்டரி போன்ற விஷயத்தெல்லாம் பண்ணாம இருந்தா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் விடுறாங்க. அப்போ பெண்கள் வந்து எப்படி இடஒதுக்கீடு இல்லாமையே நல்ல எஜுகேட்டும் ஆனாங்க, நல்ல எஜுகேட் ஆனாங்கன்னு தான் நான் சொல்றேன். அதனால பெண் சமத்துவம் தான் கிடைச்சிருச்சுன்னு நான் சொல்ல வரல. என்னத்துக்கு இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு மக்கள், அப்ப இதே நீங்க சொன்னோம்ல ஜாதி மக்கள் அப்படின்னு சொல்றோம்ல, எல்லா வீட்லயும் 3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி பெண்களை வந்து படிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டாங்க. இப்ப நம்ம அப்பா அம்மா ஜெனரேஷன்ல வந்து பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் படிச்சுட்டா நல்லது, செல்ஃப் ரிலையண்டா இருப்பா அப்படின்னு அனுப்புறோமா இல்லையா? இந்த மாற்றம் இப்படி இப்ப உங்க ஜாதி பிராக்டிஸ் அது கிடையவே கிடையாது. ஜாதி பிராக்டிஸ் பெண்களை வேலைக்கு அனுப்பக்கூடாதுங்க.
பெண்களை வந்து வேலைக்கு அனுப்பக்கூடாது, படிக்க வைக்கக்கூடாது, ஒரு வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் ஜாதி பிராக்டிஸ். அது மாறிடுச்சு. இல்ல அது இல்லாமையாக அரசாங்கம் வந்து மருத்துவக் கல்லூரியிலையும் இன்ஜினியரிங் கல்லூரியிலையும் இடஒதுக்கீடு கொடுக்காம எப்படி 100% ஆஃப் தி இன்ஜினியரிங் காலேஜ் சீட்ஸ் ஆர் மெடிக்கல் சீட்ஸ் இது எல்லாம் எப்படி விமன் வாங்குறாங்க? எப்படி வாங்குறாங்க? nobody gave any reservation. There is no reservation for women in education and politics. தெரியாதனமா கொண்டு வந்திருக்காங்க. அதனால வேற சில விஷயங்களை ஏற்படுத்துது. பட் இதுல பாத்தீங்கன்னாக்க எஜுகேஷன்லயும் ஜாப்லயும் there is no reservation for women except in some nursery schools or some other job which requires or nursing அது மாதிரி சில விஷயங்கள் தவிர there is no reservation for women in education. There is no reservation for women in job. இதுதான் வந்து உள்ள வித்தியாசம். ஆக சமூகம் வந்து பிராக்டிஸை தான் ஃபாலோ பண்ணுது, அதனால ஜாதி இருந்துட்டு தான் இருக்கணும் இல்லை. பிராக்டிஸே மாறிட்டு இருக்கு. எல்லா பிராக்டிஸும் என்னுடைய தாத்தாவுடைய மனோபாவமும் என்னுடைய அப்பாவுடைய மனோபாவமும் என்னுடைய மனோபாவமும் என்னுடைய மகளுடைய மனோபாவமும் என்னுடைய கிராண்ட் டாட்டருடைய மனோபாவமும் ஒன்னே கிடையாது. நாங்க எல்லாரும் ஒரே கிளானா இருந்தார். மாறிட்டே இருக்கு. ஆக அதனால என்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னாக்க பல விஷயங்கள்ல மாறிட்டு இருக்கு. உலகம் மாறிட்டு இருக்கு. அது நாம விரும்பினாலும் விரும்பாட்டியும் நாம செய்யற வேலைகளை பொறுத்தும் நாம என்கேஜ் ஆயிருக்கின்ற அவகேஷனை பொறுத்தும் நம்மளுடைய அணுகுமுறை வாழ்க்கையில எவ்வளோ மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஹலோ. அணுகுமுறை மாறி இருக்கு. இல்ல அணுகுமுறை வந்து நான் தான் சொல்லல, முந்திக்கு இப்ப அந்த ஜாதிய படிநிலை அப்படிங்கறதுக்குள்ள அந்த கேப் வந்து குறைஞ்சிட்டு வருது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்பயும் வந்து சமத்துவம் அப்படின்றது நம்ம சமுதாயத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ ரோட்ல குப்பாள்றவங்க செய்யறவங்க அவங்க வந்து படிச்சு டிகிரி வாங்கி மேல வர்றத வந்து நம்ம சமத்துவம்னு கோடி காமிக்கிறோம். மியூட்டா இருக்கு. யாராவது யாரு மியூட்ல இருக்கீங்களா? மியூட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க பேசுங்க வித்யாக்கா, நீங்க பேசலாம். அவங்க வந்து இப்ப கீழே இருக்கிறவங்க மேல வர்றத வந்து நம்ம சமத்துவம் அச்சீவ் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ அந்த சோ கால் லேண்டட் கம்யூனிட்டியோ, இப்ப நீங்க சொல்ற அந்த பிள்ளைமார், செட்டியார், முதலியார், பிராமின்ஸ், ஹூவர் யார் வந்து அந்த ஃபார்வர்ட் காஸ்ட் அந்த கிரீமி லேயர்ல இருக்கிறாங்களோ சொசைட்டில, அவங்கள யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த வேலையை செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்களா? இல்ல அந்த நம்ம ஊர்ல வந்திருக்குதா? இல்ல இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க, இல்லாம இருந்திருக்காங்க. நீங்க சுதந்திர போராட்டத்திலயும் நான் என்ன சொல்றேன்னா, பாரதியார் உதாரணம் இல்ல, பாரதியார் உதாரணம் எடுத்துப்போம். பாரதியார் வந்து வைதீக பிராமணர். ஆனா சுதந்திர போராட்டத்தின் போது எல்லா அரசியல் சமூக மாற்றத்துல கலந்துகிட்டவங்க எல்லாரும் பிராமணர்கள் இருந்தாங்க. மதுரை கோவில்லே ஆகட்டும், இதுலயே ஆகட்டும், இந்த அரிஜன் எல்லாம் உள்ள வரணும்னு போராட்டம் நடத்தினவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. என்னுடைய அப்பாவுடைய சித்தப்பா வெங்கடாஜல பிள்ளையும் அப்படிதான் இருந்தாரு. அவர் வந்து அரிஜன வெல்ஃபேருக்காக உடையார்பாளையம் ஜமீனுக்கு அகெயின்ஸ்டா ஃபைட் பண்ணி அவங்க எல்லாம் பில்ல பண்ணி, ஏன்னா காந்தியடிகள் சொன்னது. காந்தியடிகள் வந்து இது மாதிரி நீங்க வந்து அப்ரஸ் கிளாஸ் எஸ்சி எஸ்டி பர்டிகுலர்லி அவங்கள தான் அப்லிஃப்ட் பண்ணுவாங்க, பண்ணியிருந்திருக்காங்க. இப்ப இருக்கிற இப்ப நம்ம சமீப காலமா பார்க்கிற சில பிரச்சனைகள் இருக்குல்ல, இந்த ஆணவ கொலை அதெல்லாம் சொல்றாங்க இல்ல, அது விட்டுருங்க. அது வந்து ஒரு பேப்பர்ல வர்றதுனால அது ஒரு 5% நியூஸ் வந்து கொஞ்சம் எக்ஸாஜிரேட்டட் நியூஸ். ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதர் காஸ்ட் நோ பார் அப்படின்லாம் போடுறான் பையன் எஜுகேட்டடா இருந்தா. இப்ப முன்னாடிலாம் வந்து நம்ம வாழ் இல்லாட்டி என் பேரு ஒரு முதலியார்.com அந்த .com இந்த .comனு போய் அதர் நோ பார் அப்படின்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னாக்க ஸ்லோவா வந்து வாழ்க்கையில வந்து ஜாதிகளுடைய தேவைகள் வந்து நாம வாழ்கின்ற இந்த சமூக பொருளாதார அமைப்புல மாறுது. நான் அப்பயே சொல்லிட்டேன், சமூக பொருளாதார அமைப்பு தான் ஜாதி கட்டமைப்பை காப்பாற்றுது. சமூக பொருளாதார அமைப்பு உடைஞ்சுக்கிட்டே வந்ததுன்னா ஜாதி வந்து இப்ப யாருமே போய் தனிப்பட்ட முறையில ஜாதி என்னன்னு சொல்லிக்கிறது இல்லை. நான் உங்களை பச்சையா கேட்கிறேன், நீங்க ஏர்போர்ட்ல ஃபிளைட்ல வரும்போது உங்களால யார் ஓபிசி, யார் பிசி, யார் எஃப்சின்னு சொல்ல முடியுமா? அட்டையர்ஸ் பார்த்து
அட்டையர் பார்த்து இல்ல. ஏர்போர்ட்ல இருந்து வர்றப்ப சொல்ல முடியாது. ஆனா நம்ம ஒரு கிராமத்துக்குள்ளார போனோம் அப்டின்னா, இன்னமுமே தெருக்கள் தனித்தனியா இருக்கிற கிராமங்கள் இருக்கு. இல்ல நம்ம அது வந்து அது ஏர்போர்ட்ல எதனாலனாக்கா இருந்து தான் வெளியில சொன்னேன். இந்த வரத லேண்டட் பத்தி மட்டும் கிளாஸ் டெவலப் யோசிக்கக்கூடாது. அது எதனாலன்னா இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா லேண்டட் கிளாஸ். அந்த மாதிரியான வாழ்க்கை முறை. நிலம் வைத்திருப்போர் நிலம் வைத்தில்லாதவர்கள்னு கிராம வாழ்க்கையில இருக்கிற இந்த பழைய விஷயம் தொடர்கிற எல்லா இடத்திலும் இந்த ஜாதி பாகுபாடுகள் இருக்குது. ஆனா நிலம் சார்ந்த உறவு முறைகள் அறுபட்டு போன இடத்துல எதிரியுமே அதான் டவுன்ஸ் அப்படிதான் சொல்ல பேச்சுக்குவோம். டவுன்ஸ் சிட்டிஸ் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் யாரு என்ன கம்யூனிட்டி அப்புறம் யாரு முன்னாடி கொஞ்சம் இப்பெல்லாம் டீசெண்டா இருக்காங்க. யாரும் வந்து நீ என்ன கம்யூனிட்டின்னு போய் எடுத்தோம்லாம் கேட்கறது இல்லை. ஏன்னா அது யாருக்கும் ரெலவெண்டாவும் படுறது இல்லை. அண்ட் இந்த மாதிரி அறிவுங்கிறது யாரோ ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியுடைய சொத்துன்னு யாரும் சொல்றதே இல்லை. அப்படி கிளைமே பண்ண முடியாது. அறிவாளிகள் எல்லா கம்யூனிட்டியும் இருக்காங்க. இல்ல சார், இது கரெக்ட். நீங்க சொல்றது ஐடியலி கரெக்ட் தான். பட் நீங்க சொன்னீங்க இல்லையா, சமூக பொருளாதார கட்டமைப்பு மாறுது அப்படிங்கிறதெல்லாம். அஃப்கோர்ஸ் அது கூட ஜாதி வந்து டைடப்பா இருக்கு. அது மாறும்போது இது மாறுங்கிறது ஓகே. பட் ஒரு சின்ன இது என்னன்னா, ஸ்பான்டேனியஸா மாறி இருக்கு அப்படிங்கிறது வந்து ஏத்துக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அப்படி மாறி இருக்குன்னா முழு இந்தியாவும் மாறி இருக்கணும். நம்ம இப்போ ஆண்கள் பெண்கள் நீங்க சொன்னீங்க இல்லையா, பெண்களுக்கு வந்து இது இல்ல, ரிசர்வேஷன் இல்ல எஜுகேஷன்ல. பட் வி ஹேவ் மோர் கேர்ள்ஸ் ஆர் எஜுகேட்டட். இப்ப நம்ம வந்து அந்த ஸ்கோர்ல பாத்தீங்கன்னா 50% ஆஃப் 49% women to men வந்து தமிழ்நாட்டுல வந்து எஜுகேட்டடா இருக்காங்க. பட் ஆல் இண்டியா பார்த்தோம்னா 25 இன்னும் ரீச் பண்ண முடியல அவங்களால. ஓவராலா ஆவரேஜா பார்த்தோம்னா சில ஸ்டேட்ஸ்ல வந்து the digits are like very கேரளால ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அப்போ வந்து அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இட் இஸ் நாட் ஸ்பான்டேனியஸ். தெர் இஸ் சம்திங் தட் ஹஸ் ஆக்ஸலரேட்டட் த ப்ராசஸ். தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னா, there is something that has happened in தமிழ்நாடு that did not happen elsewhere in India. அப்படிதான் எடுத்துக்க முடியும் இல்லையா? இல்ல அது காரணம் நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு வந்து சில ஜியோ பிசிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இது பண்ணணும். கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ் இது மூணும் வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போது they are called presidency town. கல்கட்டா, பாம்பே, டெல்லினா அது சுத்தி இருக்கிற பல ஊரும். கல்கட்டானா ப்ராப்பர் சிட்டி மட்டும் இல்லை. அது மாறுறதுக்கு காரணம் என்ன, வெள்ளைக்காரன் வந்து நம்மளை ஆண்ட பொழுது சில ஒரு பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து எஜுகேட்டட் ஹப்பாவோ இல்லை வேற ஒரு கம்யூனிட்டியோ, மெக்கல்லேயுடைய குமாஸ்தா கல்வியோ இல்லை வேற ஏதோ ஒரு கல்வியோ மாத்திருச்சு. அதனால கல்கட்டா, சென்னை அண்ட் மெட்ராஸ் அண்ட் இந்த பிரசிடென்சில பல ஊர்கள் கலந்துருக்கு. இதுல இருக்கிறதுக்கும் இந்த ரிமோட்ல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா பீகார்ல நீங்க சொல்லலாம், பீகார்ல லேண்டட் கிளாஸ் இன்னும் லேண்டட் கிளாஸாவே தான் இருக்கான். லேண்டட் கிளாஸா இருக்கிற வரைக்கும் அதை வேலை செய்யறது இருக்கிறவனை அடக்கி வைப்பான். அதை எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளவோ சட்டம் கொண்டு வருவோம். அர்பன் லேண்ட் சீலிங்கு, அந்த சீலிங்கு, இந்த சீலிங்னு அதெல்லாம் கெட் ஓவர் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாறுறதுக்கு லேட் ஆகும். இந்தியா மாதிரி இவ்வளவு பெரிய சமூகத்துல 130 கோடி மக்கள் இருக்கிற ஒரு ஊர்ல ஓவர் நைட் எல்லாமே தான் வராது. ஆனா என்ன வரும் வராதுங்கிறத புரிஞ்சுக்கணும்னா, ஒரு சமூக பொருளாதார முறைகள் மாறும் பொழுது பிராக்டிசஸ் which we followed also changes அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு திணிப்போ இல்லை தவிர்க்க முடியாத ஒரு அம்சம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ் ரொம்ப இதுவா பார்த்ததுக்கோ இப்போ வந்து இன்டர் காஸ்ட் எல்லாம் வந்து யாரும் பெருசா எல்லாம் ஒன்றும் அது ஒரு பாய்லிங் எஃபெக்ட் இல்லை நிறைய பேருடைய மனசுல. அன்லஸ் தே ஃபீல் தட் பாய் இஸ் பேட் ஆர் சம்திங் லைக் தட். ஏன்னா அது காரணம் பல இருக்கு. இதனால இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னாக்க, சமூக கட்டமைப்பை வந்து மாத்திரத்துல சமூக நீதியை கிடைக்க செய்யறதுல அரசு கண்டிப்பாக செயல்பட வேண்டும். அந்த அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்றால், ஒரு நார்ம்ல ஒரு கேஸ்ட ஒரு பேஸ் பண்ணா என்ன பிரச்சனை வரும்னா, அந்த கேஸ்ட எப்ப பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்கு. அந்த கேஸ்ட் போகவே போகாது. அப்போ என்ன பண்ணலாம், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எந்த ஒரே காஸ்ட்ல எவ்வளவு பேர் வந்தாங்களோ அவங்கள வெளியே எடுக்கணும். இல்ல ஒன் ஃபேமிலி ஒன் டைம் ரிசர்வேஷன். ஒரு காஸ்ட் இருந்தா அப்பதான் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும்.
இல்லாட்டி என்ன ஆகும், அது ஒரே ஐஏஎஸ் ஆஃபீஸர் பையன் ஒட்டி தான் ஐஏஎஸ் ஆஃபீஸரா வருவான். எங்க ஹைகோர்ட்ல இருக்க ஜட்ஜுங்க SC ST இருந்தா அவன் புள்ள பையன் அவன் தான் வருவான். இட் வில் நெவர் கோ அண்ட் ரீச் அமங் ஹிஸ் ஓன் கம்யூனிட்டி பீப்புள் ஹூ ஆர் இன் வில்லேஜஸ். அப்போ இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த இதெல்லாம் எடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னும் போது கிரீமி லேயர் ரிமூவ் பண்ணணும்னு சொன்னான். அதை எப்படி சாமர்த்தியமா அவாய்ட் பண்ணாங்கன்னா, கிரீமி லேயர்னா என்னங்கிறதுக்கு முதல்ல வந்து 1.5 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு சம்பாதிச்சா, 1.5 லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சா கிரீமி லேயர்னாங்க. இப்ப 11 லட்சத்துக்கு போயிடுச்சு. ஸோ 11 லட்சம் ரூபாய் ஒருத்தன் சம்பாதிக்கிற வரைக்கும் கிரீமி லேயர் இல்லைன்னா நீங்க சொல்லுங்க எத்தனை பேர் இந்தியாவில 11 லட்சம் சம்பாதிக்கிறாங்க? அப்ப இதனுடைய பர்பஸ் என்னன்னா, ஒரு கம்யூனிட்டியில இருக்கிற லோயர் ஸ்டேட்டா வந்து என்னைக்குமே அதனுடைய அட்வான்டேஜஸ், சமூக பொருளாதாரத்துல அரசு கொடுக்கிற அட்வான்டேஜஸ அனுபவிக்கவே முடியாது. அதுல ஏற்கனவே இருக்கிறவங்க இந்த லாபியிங் மாதிரி சன் அப்படின்னு நீங்க ஃபேமிலி ஓரியன்ட் இஷ்யூஸ் தான் வந்து மறுபடியும் அந்த பெனிஃபிட்ஸ் அடைவாங்க. இதை பத்தி நம்ம சிந்தனை செய்து அந்த மறுசிந்தனையோட ஒத்து போற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும்னா, ஒரு பீரியாடிக் ரிவிஷன்ல நாம வந்து ஒரு பிராட் ஆஸ்பெக்ட்ல மக்களுடைய சமூக பொருளாதார வாழ்க்கையினுடைய தரத்தை மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான உண்மை. இதுல இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயம் வந்து இங்க வந்து ஒருத்தர் கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் அமெரிக்காவுக்கு GRE எழுதினாலோ டோஃபல் எழுதினாலோ இந்த மாதிரி எல்லாம் யாருமே கேட்கறது இல்லை. ஓபிசில இருந்து இங்க போறாங்க இல்ல நிறைய பேர் அமெரிக்காவுக்கு. நன் ஆஃப் தம் ஆஸ்க் வெதர் ஐ ஷுட் பி கிவன் ப்ரிஃபரன்ஸ் எக்ஸெட்ரா. அதனால லைஃப்ல வந்து காம்படிஷன் ஆயிட்டு இருக்கு. வாழ்க்கை வந்து ஒரு போராட்டம் தான் எல்லாருக்கும். ஆனா ஒரு ஸ்டேட்னு கண்டக்ட் பண்ணும்போது அந்த போராட்டத்தை எல்லாரும் ஒரே மாதிரி சாதிக்க முடியாது. சில பேர் வந்து வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து பயிற்சியை கொடுத்து அந்த பயிற்சியின் மூலம் அவங்களுடைய அடிப்படை எஜுகேஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி அவங்கள காம்படிட்டிவா மாத்துச்சுன்னா அது ஒரு நல்ல இடஒதுக்கீட்டு கொள்கை. அதுக்கு பதிலா அது வெறும் ஜாதியில ஒரு பர்டிகுலர் ஒரு 10% அப்படின்னு சொன்னா, ஒரு 1000 மெடிக்கல் சீட் வந்து ரிசர்வேஷன்ல போகுதுன்னா அதுல 69%னாக்கா 690 பேருக்கு போகுதுன்னா, அந்த 690 பேரை தவிர எவ்வளவோ பேர் பாப்புலேஷன் 3 கோடி பேர் இருக்காங்க. அவங்க யாருமே தங்கி போயிடுவாங்க. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டுல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். உங்க எல்லாருக்கும் அது தெரியாது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஒரு 25 வருஷமா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. 69% ரிசர்வேஷன் போக 31% OC, அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரி. அந்த 31% அன்ரிசர்வ்டு கேட்டகரியில மறுபடியும் 26% வந்து ரிசர்வ்டு கம்யூனிட்டி தான் எடுக்கிறாங்க. வெறும் 5% தான் அன்ரிசர்வ்டு கம்யூனிட்டி, சோ கால்ட் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிங்கிறவங்க வராங்க. அப்படின்னா ஒருத்தர் வந்து காம்படிட்டிவா ஓப்பன் காம்படிஷன்ல ஒருத்தர் வந்து அவர் அதுலயும் பலனடைய முடியும், ரிசர்வேஷன்லயும் பலனடைய முடியும்னா there is something wrong with your reservation system. அப்போ reservation is meant only for those who are really not able to touch that feat. Otherwise it will not be proper. It will only perpetuate caste. It will only perpetuate vested interest. It will only perpetuate within the family in each caste. The advantageous group will always get the advantage. OBC creamy layer வந்து நேத்தி நான் படிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் it was so fishy. above 8 lakhs income இருக்கணும். அதாவது இப்ப 11 லட்சம் ஆயிடுச்சு. அப்படியா? நான் ஓகே. இன்னொன்னு வந்து சொல்லியிருந்தாங்க, அப்பாவோ அம்மாவோ வந்து 40 இயர்ஸ்க்குள்ளார above 40 இயர்ஸ் அந்த குரூப் ஏவோ குரூப் பியோ அட்டைன் பண்ணாங்க அப்படின்னா they will be considered non creamy layer. above within 40 குரூப் ஏ குரூப் பில இருந்தாதான் creamy layerல வருவாங்க. Ultimately they don't want to introduce creamy layer. அதுக்கப்புறம் இல்ல, இன்னைக்கு எத்தனை பேர் வந்து பசங்க +2 படிக்கிறப்ப அப்பா அம்மா 40 வயசு இருக்கிறவங்க வந்து எத்தனை பேர் இருப்பாங்க? இன்னைக்கு முக்காவாசி இருக்க மாட்டாங்க. இன்னொன்னு salary வந்து அவங்க அந்த 11 lakhsன்னு சொல்லியிருந்ததுலயும் it will not include the salary and agricultural income அப்படின்ற clause வந்து include பண்ணிருந்தாங்க. I can understand if you don't include the agricultural income.
ஏன்னா அது அக்ரிகல்ச்சரல் இன்கம் will not be a stable one. அது வந்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல வராது. அதனால அக்ரிகல்ச்சரல் இன்கம் வந்து எக்ஸ்க்ளூட் பண்றது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஒருத்தவங்க வாங்குற சேலரியவே இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா அப்போ வாட் இஸ் த மோட்டிவ் ஆஃப் தட் பர்டிகுலர் ஜிஓ அப்படின்றதே எனக்கு புரியல. எப்படி ஒருத்தவங்களோட அந்த மோட்டிவ் ஆஃப் தி ஜிஓ என்னன்னா ரிசர்வேஷனை காப்பாத்திட்டே இருக்கணும். ரிசர்வேஷன் எதுக்காக ரிசர்வேஷனை வந்து காப்பாத்துறது கூட பிரச்சனை இல்ல. பட் இவ்ளோ ஒரு ஓட்டையோட ஒரு கிளாஸ் எப்படி ஒரு ஓட்டை வந்து தெரியாம வரல. அந்த ஓட்டை வந்து சித்தமிட்டே ஏற்படுத்தப்பட்ட ஓட்டை. அந்த among the reserved community you should not exclude anyone. ஒரு அட்வான்டேஜ் ஒன்ஸ் கொடுத்துட்டா அதை எந்த ஒரு காரணத்தை கொண்டு பின்வாக்க முடியாது. இல்ல அதுல என்ன எழுதி இருந்ததுன்னா அந்த கிளாஸ்ல ஒருத்தவங்களோட கிராஸ் இன்கம்ல வந்து சேலரிய இன்க்ளூட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்னொன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சினாரியோல நீட் வந்து பீப்புள் கேன் அப் டு 25 years ஆஃப் ஏஜ் நினைக்கிறேன். அது வரைக்கும் யூ கேன் கீப் ரைட்டிங், யூ கேன் கீப் ட்ரைங் அப்படின்ற சினாரியோல அப்பா அம்மாவினுடைய இன்கம் மட்டும்தான் இதுலயும் இந்த கிராஸ் இன்கம்ன்றதுல ஆல்ரெடி வந்து இதை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சேலரி சேர்க்கக்கூடாது, அக்ரிகல்ச்சரல் இன்கம் சேர்க்கக்கூடாது, அதர் ரிசோர்சஸ் மட்டும்தான். சரி, அதை விட்டுட்டு அடுத்தது வந்தா இதே ப்ராப்பர்ட்டியோ இன்கமோ இப்ப பசங்க பேர்ல இருந்ததுன்னா இட் வில் நாட் பி இன்க்ளூடட். அப்பா அம்மா பேர்ல இருந்து அப்பா அம்மாக்கு வர இன்கம் மட்டும்தான். பசங்களுக்கோ 25 வயசு வரைக்கும் எழுதுறாங்க, யாரோ அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ அதுக்குள்ளார கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஸ்பவுஸ் நேம்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டியோ இன்கமோ அதுவும் கவுண்ட் ஆகாது. அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் பையனோ பொண்ணோ அவங்க பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்கம் அதுவும் கவுண்ட் ஆகாது. அப்பா அம்மாவுடைய இன்கம் மட்டும்தான், அதுவும் சேலரி கவுண்ட் ஆகாது, அக்ரிகல்ச்சரல் இன்கம் கவுண்ட் ஆகாது. சோ அதர் இன்கம் மட்டும் if it exceeds 8 lakhs then you will be considered creamy layer. அப்படினா அது அப்படினா என்ன அர்த்தம்னா creamy layer னு ஒன்னு ஐடென்டிஃபை பண்ணனும்னு சொன்ன சுப்ரீம் கோர்ட் உடைய உத்தரவை இன்டைரக்ட்டா வயலேட் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி அதுதான். they don't want creamy layer to be introduced in any form. அப்போ ஓகே, இதுல ஒரு சின்ன क्वेश्चन. இப்போ இந்த கிளாसेस நான் க்ரீம் லேயர் படிக்கல. நான் ஐ வாஸ் ஆல்சோ இன்ட்ரிக் லைக் என்ன க்ரீம் லேயர்னா என்ன இது அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபார்வர்ட் கிளாஸ் இருக்கும் இல்லையா, ஃபார்வர்ட் கிளாஸ்ல இருக்கிற மக்கள் கிட்ட இந்த க்ரீமி லேயருக்கான விஷயங்களை அப்ளை பண்ணா will it include at least 50% or more than 50% of the forward class? இல்ல, அதுக்கு தான் அந்த க்ரீமி லேயர் பிரின்சிபல் அப்ளை பண்ணீங்கன்னா இப்ப ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒரு புது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. 10% நீங்க பாத்துருப்பீங்க, புது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட். அது என்ன காரணம்னா பணம் இல்லாதவன் இது வரைக்கும் ஒரு சமூகத்துல ஏற்றத்தாழ்வு, ஆனா பொருளாதார ரீதியாகவும் சில பேர் போரா இருக்கலாம். ஒரு குழுக்கள் இருக்கலாம் ஊர்ல, நம்ம ஊர்ல வேற ஒருத்தங்க வந்து வேற காரணங்கள் இல்லாதனால இருக்கலாம். வாவு சிதம்பரம் பிள்ளையோடைய பேரெல்லாம் சுண்ணா படிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கேயோ. அது மாதிரி இருந்திருக்கலாம். ஒரு தலைமுறைக்கு அப்புறம் கப்பல் ஓட்டுனவருடைய பேரை வந்து சுண்ணாம்பு படிச்சுட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அப்போ அது மாதிரி ஒரு சில காரணங்களால நசிஞ்சு போயிருக்கலாம் பல விஷயங்கள். அப்போ அவங்க எல்லாம் வந்து வரணுங்கிறதுக்கு தான் வந்து அந்த 10% ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஆனா என்னுடைய ரியல் இன்ட்ரெஸ்ட் இதுல என்ன முக்கியம்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்க ஒரு ஸ்கீமேட்டிக்கா வாய்ப்புகள் எல்லாரும் ஒன்னா இல்லாத ஒரு சமூகத்துல வாய்ப்புகளை பரவலாக்கிறதுக்கான பயிற்சியும் அமைப்பும் கட்டமைப்பும் கிளாசிபிகேஷன் அது பண்ணணும், அது சந்தேகமே கிடையாது. ஆனா அதை விட்டுட்டு வெறுமனா ஒரே ஒண்ணு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, வெறும் IAS ஆபீசருக்குள்ள ஒண்டிதான் அது வந்துட்டு இருப்பான். ஒரு ஜாதியில இருக்கான்னு அவனுடைய ஜாதியில ஊர்ல ஏதாவது ஒருத்தன் பிச்சாண்டி மண்ணாங்கட்டின்னு ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது எப்போதும். ஏன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து கம்மி தானே. 1000 சீட்ஸை வந்து நீங்க 18% SC ST கொடுத்தீங்கன்னா 18%ங்கிறது வந்து தமிழ்நாட்டுல 3 கோடி பாப்புலேஷன் சொன்னா அதுல ஒரு 2 கோடி வந்து எஜுகேட்டட் லெவல் அந்த ஏஜுக்கு ப்ராப்பர்ட்டின்னு சொன்னீங்கன்னாக்க 10%னாக்கா 20 லட்சம் ஆச்சு. ஸோ 40 லட்சம் பேருக்கு 1000 மெடிக்கல் சீட் பத்தாது. எத்தனை வருஷம் கொடுத்துருக்கீங்க? ஓகே, இதுல ஒரு ஸ்டெப் முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ நம்ம ஆரம்பத்துல பேசும்போது இந்த கம்யூனல் ஜிஓ
இதுல இருக்கிற கிளாசிஃபிகேஷன் பார்த்தப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, இப்போ வந்து ஓபிசின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 80% வந்து ஓபிசி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. பட் நீங்க மண்டல் கமிஷனோட அதே நேரத்துல இப்போ நம்ம அந்த 10% இது கொண்டு வந்தது எக்கனாமிக்கலி பேக்வர்டுக்கு வேணுமா வேண்டாமான்னு சொல்றது, economically weaker forward இல்ல economically weaker section. weaker section. That's the language they use. Yeah, பட் எனக்கு அதுல என்ன கன்ஃபியூஷன் வருதுன்னா, இப்போ மண்டல் கமிஷன் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றாங்க ஆல் ஓவர் இந்தியா 52% ஆஃப் தி பீப்புள் ஆர் பிசிஸ் அப்படின்னு சொல்லி. அவங்க எதை வச்சு ஐடென்டிஃபை பண்றாங்கன்னா, they have 3 different indicators which includes 11 different evaluations. இப்போ சோஷியல் இண்டிகேட்டர்ஸ்க்கு 4 எவாலுவேஷன் வச்சிருக்காங்க, எஜுகேஷன்ஸ் இதுக்கு வந்து ஒரு 4, அப்புறம் எக்கனாமிக் இதுக்கு வந்து ஒரு 3 எவாலுவேஷன் வச்சிருக்காங்க, அண்ட் சோஷியலுக்கு 4 மார்க்கு, எஜுகேஷனுக்கு 3 மார்க்கு, இல்ல 3 2 எக்கனாமிக்ஸ்க்கு 1 அப்படி மார்க் போட்டுட்டு நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அதுல 50%க்கு கீழே இருந்ததுன்னா தேர் ஆல் பிசிஸ் அப்படின்னு கிளாசிஃபை பண்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சோஷியல் இதுல வந்துட்டு நான் ஜஸ்ட் கோயிங் டு ரீட் a couple of things here. Social indicatorsல one of the things வந்து castes or classes where at least 25% of the female and 10% of males above the state average get married at an age below 17 years in the rural areas, or at least 10% females and 5% males do so in urban areas. இது வந்து சோஷியல் ஒன் ஆஃப் த திங்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வேர் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஃபீமேல்ஸ் இன் ஒர்க் இஸ் அட்லீஸ்ட் 25% பிலோ த ஸ்டேட் ஆவரேஜ். இதெல்லாம் சோஷியல் இண்டெக்ஸ். எஜுகேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, caste or classes where the number of children in the age group of 5 to 15 years who never attended school is at least 25% above the state average. அதே மாதிரி நிறைய வருது, எஜுகேஷன்ல வருது. எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா, வேர் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஃபேமிலி அசெட்ஸ் இட் அட்லீஸ்ட் 25% பிலோ த ஸ்டேட் ஆவரேஜ். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டேட் ஆவரேஜுக்கு கம்பேர் பண்ணி தே ஆர் கிளாசிஃபைங். இட் மேக்ஸ் பர்ஃபெக்ட் சென்ஸ். ஈவன் தோ இதுல லூப் ஹோல்ஸ் இருக்கலாம், பட் வந்து அதை சயின்டிபிக்கா நீங்க இப்ப சொன்ன ஒரு எல்லா விஷயத்தையுமே சயின்டிபிக்கா அப்படியே அப்ளை பண்ணீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு ரிசர்வேஷன் கிளாஸுக்கு வெதர் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்லைங்கிறது தான் உண்மை. பேசிஸ் ஆஃப் ரிப்போர்ட் இஸ் டிஃபரெண்ட். ஏன்னா மண்டல் ரிப்போர்ட் வந்து ஒரு 80s பண்ணது. ஆனா மண்டல் ரிப்போர்ட்டை பிராக்டிக்கலா ஒரு ஓபிசிய அசஸ் பண்ணும்போது எடுத்தாங்கன்னா இவங்ககிட்ட வந்து காஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே கிடையாது. இல்ல அப்போ இதுல இன்னொரு கேள்வி வருது, இந்த காஸ்ட் இன்க்ளூட் பண்ணி சென்சஸ் எடுக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது. அதுல வந்து டிவிஷன் இருக்கு இல்லையா, சில பேர் வேணுங்கிறாங்க வேணாங்கிறாங்க. அப்போ அப்படி எடுத்தாதான் நமக்கு தெரியும் ஒண்ணு. ரெண்டாவது, இதுல மண்டல் கமிஷன்ல சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, they didn't put any numbers இல்ல. இப்போ வந்து இவ்வளவு லட்சம் ரூபாய்க்கு கீழே அப்படின்னு போடல, ஸ்டேட் ஆவரேஜ்க்கு கீழேயோ மேலேயோன்னு போடுறாங்க. அப்போ இப்ப ஏன் அதை ரீ எவாலுவேட் பண்ண முடியல? இல்ல இப்போ அவங்க இந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, இப்ப முஸ்லிம்ஸ்க்கு பிசிக்குள்ளார திரும்ப கொடுக்கறது, இதெல்லாம் வந்து இத வந்து இதுலதான் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்களா? இந்த இந்த இதுக்குள்ளார வருதா இது? இல்ல, அது வந்து உள் ஒதுக்கீடு எல்லாம் வந்து அந்தந்த ஸ்டேட் அந்தந்த நேரத்துக்கு ஒரு பிரெயின் வேவ்ல செய்யறாங்க. அதெல்லாம் வந்து மண்டல் கமிஷனுடைய பிராட் பேஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சோசியல் ஸ்ட்ரக்சர்ல வரல. அப்புறம் மண்டல் கமிஷனுடைய பிராட் பேஸ்ட் பேஸ் என்னன்னு சொல்றது வேற, அந்த பேஸை பர்ஃபெக்டா அப்ளை பண்ணி அதுக்கு ப்ரூஃபா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரூஃப் வச்சிருக்கிறது வேற. ரெண்டாவது, பேஸ் இஸ் நோ ப்ராப்ளம், பட் when a base is applied, how will you apply? How will you know that a particular caste or something is there? அதனால நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப சுலபமா செய்ய முடியும். குடிசையில இருக்கிறவன் எல்லாம் கண்டிப்பா வந்து சோசியலி ஃபார்வர்டா இருக்க முடியாது. குடிசையில வாழ்றவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்குபேஷனல் பேக்வர்ட்னஸ். குடிசையில இருக்கிறவன், சவர தொழில் பண்றவன், டோபி, இல்ல அந்த அருந்ததியர், இந்த ஸ்கில்லிங் எஃபெக்ட் பண்றவங்க, இவங்க எல்லாம் கண்டிப்பா வந்து இதுவே கிடையாது. அவங்கள ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணிடலாம். ஆனா ஒரு சின்ன இன்டர்வென்ஷன் சார், அதெல்லாம் அதுல நீங்க சொன்ன அந்த குடிசை வந்து எக்கனாமிக் இண்டிகேட்டர்ல நம்பர் 2 வருது. கிளாஸஸ் வேர் த நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் லிவிங் இன் குச்சா ஹவுசஸ் இஸ் அட்லீஸ்ட் 25% above the state average. அதுவும் வந்துட்டு they are taking it into account. இல்ல, அந்த ஸ்டேட் ஆவரேஜ்ல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, ஸ்டேட் ஆவரேஜ்ல கொடுக்கறதுல வந்து தமிழ்நாட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஓகே, தமிழ்நாட்டுக்கும்
இப்ப தமிழ்நாட்டுல வந்து குடிசை கம்மின்னு வச்சுக்கோ, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அதே பீகார்ல நிறையான்னு வச்சுக்கோ. தமிழ்நாட்டுல 25% சொன்னா அந்த 25% அப்ளை பண்ணாங்களா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. ரியல் ப்ராப்ளம் வித் மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டை அதை மானிட்டர் பண்றதுக்கு ஒரு சப்சிக்வெண்ட் பீரியாடிக் கமிஷன் இல்ல, பர்மனன்ட் கமிஷன். ஓகே. அதனால மண்டல் கமிஷன்ல பேஸ பத்தி சொல்லிடுவான். ஏதாவது ஒரு பேஸ்ல ஆரம்பிச்சு அப்படி பண்ணிட்டு சொன்னா பரவாயில்லை. ஆனா காஸ்ட் ஆஸ் அ ஹோல் பேசிஸ் பண்ணா என்ன சிக்கல் வரும்னா, எல்லா காஸ்ட்லயும் தப்பி தவறி வேற யாருடைய ஆர்வத்தினாலேயோ இல்ல வேற ஒரு காரணத்தினாலேயோ ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு பெரிய போஸ்டுக்கு போயிடுவான். அவனுக்கு அவன் பையன் பொண்ணு எல்லாம் வந்துடும். ஆனா அவன் ஊர்ல அவனுக்கு தன்னுடைய ஓன் ரிலேஷன்ஸ் இருக்க மாட்டான். இவனே வந்து பெரிய ஆளா ஒன்னும் பெரிய இடத்துல கூட கல்யாணம் பண்ணிக்குவான், அவனுக்கு தெரியாது. அதனால இதுல என்ன இம்பார்ட்டண்டா பார்க்கணும் அப்படின்னா, காஸ்ட் வந்து ஒரு சோல் பேஸா இருக்க முடியாது. இதுதான் பிரச்சனை. இந்தியால வந்து காக்கே காலேக்கர் கமிஷன் 1950ல வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் அப்பாயிண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், காக்கா காலேக்கர் கமிஷன். அவங்களுடைய கடைசி ப்ராப்ளமே எங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. காஸ்ட், வெதர் காஸ்ட் இஸ் ஆல்சோ கிளாஸ் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ. சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ்ன்ற வார்த்தை தான் யூஸ் பண்றாங்க கான்ஸ்டிடியூஷன்ல. பேக்வர்ட் காஸ்ட்னு சொல்ல எங்களால அதை அசஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் இவங்க தான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு இன்பிட்வீன் சில இண்டெக்ஸஸ் எல்லாம் வச்சு ஒரு காஸ்டுக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா. ஆனா ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க காஸ்ட் தானே வச்சிருக்காங்க, மண்டல் இண்டெக்ஸ் வச்சிருக்கான். அப்படி இருந்தா உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்ன கேள்வி கேட்கணும்? வாட் இஸ் யூ, வெதர் யூ லிவ் இன் ஹட் டு, வெதர் யுவர் ஃபாதர், அப்படிதானே கேள்வி கேட்கணும். என்ன கேட்கறான்? காஸ்ட் சர்டிபிகேட் தானே கேட்கறான். அப்ப how do you come to a conclusion? The moment I get Tahsildar a caste certificate, I automatically get that benefit. Yeah. So Mandal Commission report is worthless. It becomes non-applicable. Mandal Commission இருக்கிற indexes எல்லாம் இல்ல என்னுடைய அப்ளிகேஷன்ல கேக்குறது. என் அப்ளிகேஷன்ல whether you come under the list of backward classes given by the state government. இல்ல அந்த லிஸ்ட் வந்து மண்டலுடைய அந்த இண்டிகேட்டர்ஸ்ல தான் வருது இல்லையா? இந்த இண்டிகேட்டர் அந்த லிஸ்ட் கூட என்ன ப்ராப்ளம்னா, சென்ட்ரல் யூபிஎஸ்சி உடைய பேக்வர்ட் லிஸ்டும் தமிழ்நாடு கவர்மெண்டோட பேக்வர்ட் லிஸ்டும் ஒண்ணு கிடையாது. There is no MPC in UP யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். தமிழ்நாட்டுல இருக்குல்ல. அப்போ அதனால எதுக்கு ப்ராப்ளம்னா, மண்டல் கமிஷன்ல இருக்கிற லிஸ்டும் ஸ்டேட் பண்ற லிஸ்டும் ஒண்ணு கிடையாது. ஸ்டேட் அவங்களுடைய லிம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் ஏத்த மாதிரி ஒரு காஸ்ட சேர்த்துக்கிறதும் எடுக்கிறதும் இருக்கு. அதனாலதான் பல ஸ்டேட்ல வந்து எல்லாருமே வந்து நாங்க பேக்வேர்டா வேணும்னு பென்ஷன் கொடுக்குற ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு தான். we want to become backward னு கோரிக்கை வைப்பாங்க அரசாங்கத்துக்கிட்ட. அது வந்து அவசியமே இல்லை. இது வந்து அது அன்டியூ அட்வான்டேஜ் சொல்லுவாங்க. இல்ல, ஒரு சலுகையை வந்து எப்படியாவது எடுத்துணுங்கிறதுக்காக எல்லாரும் பண்றாங்க. அது போகணுங்கிறது தான் உண்மையான ஒரு இன்ட்ரெஸ்ட். இடஒதுக்கீடுல தப்பு. இடஒதுக்கீடு உண்மையான டிசர்விங் பீப்புளுக்கு போய் சேரணும். இடஒதுக்கீடுன்ற பேர்ல கம்பெட்டிட்டிவ் ஸ்பிரிட்டை வந்து கில் பண்ணக்கூடாது. மூணாவது இடஒதுக்கீடுன்னு பண்ணும்போது அது வந்து ஒரே ஒரு தடவை கொடுத்துட்டா ஒன்ஸ் யூ ஆர் கால்ட் எலிஜிபிள், ஆல்வேஸ் எலிஜிபிள் இல்லை. பீரியாடிக்கா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துட்டே இருக்கு. அப்பதான் வந்து நமக்கு வந்து டேட்டா இல்லைங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். பெரிய ப்ராப்ளம். வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, அடுத்து நான் லாவுக்கு போறேன். ஓகே.